வெல்கம் டு காஞ்சி கிச்சன். வாங்க, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். பன்னீரை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வறுக்க போகிறோம். ஓகே, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சின்னதும் பெருசோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கிரேவினா, மிச்சமே வைக்க மாட்டாங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது, சிவந்து வருது. இந்த டைம் போதும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, போதும். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, ஏலக்காய், சோம்பு கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். பெருசு பெருசாக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அரைக்க தானே போகிறோம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட போதும். நல்லா வதக்கி வைக்கோங்க. நல்ல கலர் மாறிடுச்சு, வதங்கினது போதும். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். அப்புறம் இன்னொரு கிளாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு கொதிக்க விடணும். இன்னொரு கிளாஸ் தண்ணி. உப்பு போடணும், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வரட்டும். வந்தோடனே அந்த விழுது அரைச்சதை இதில் சேர்த்துக்கிறேன்.
நல்லா கொஞ்சம் கரையும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கொஞ்சம் அலசி மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிளதோன்னு பன்னீரும் சேர்த்துட்டேங்க. ஒன்று மறந்துட்டேங்க, கசகசாவும் முந்திரியும் கொஞ்சம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு கிளறி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இனி சப்பாத்தி, இட்லி, எந்த சைட் டிஷ்ஷுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அருமையாக இருக்குது, சூப்பர். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க.